பிஎம்எல்ஏ சட்டம் வந்து என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்கிவிட்டாங்க சார். எனக்கு எந்த சிஎம்ஐ அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க, எங்கேயும் ரைடு நடக்கிறாங்க. அந்த சட்டத்தை நீக்குவதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை எதுவுமே காங்கிரஸோ இந்தியா கூட்டணியும் ஒரு முன்னெடுக்கலையே. எடுக்கும் ஆட்சி மாற்றம் தான் அதற்கு வழிவகுக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க நிச்சயமாக இந்த ஆட்சியில் அதில் எதையும் மாற்ற முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இப்படியாக இந்த அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த இடி ரெய்டுக்கு வந்து உள்ளாகி குற்றஞ்சாட்டப்பட்டார்களோ அவர்கள் போய் பாஜகவில் சேர்ந்து விட்டால் உடனே அவர்களுக்கு வந்து ஞானசானம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பதவிகளும் வழங்கப்படக்கூடிய நிலையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் லஞ்ச லாவணியத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பாஜக ஒன்றிய தலைவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஆட்சி பல்வேறு வகையான முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இவர்களுக்கு லஞ்சத்தை ஒழிப்பதோ அல்லது அரசு நிர்வாகம் நியாயமாக நடக்க வேண்டும் என்பதிலோ அக்கறை இல்லை என்பதை இவர்களுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம் மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிடுவது போல பல்வேறு வகையான சிக்கல்களை இவர்கள் ஏற்படுத்தினாலும் கூட இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்றில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அது என்னவென்றால், நிச்சயமாக 2024 தேர்தல் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவதற்காக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து மோதல்களும் இல்லை. எத்தனை ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் நீங்க நான் சொல்றேன், டெல்லியில நடைபெற்ற கூட்டத்தில் உண்மையிலேயே திரு மல்லிகார்ஜுன கார்கேயை வந்து முன்னிலைப்படுத்தியது, அதை வந்து முன்மொழிந்தது மம்தா பானர்ஜி அவர்கள் தான். அதை வழிமொழிந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். இப்போ வந்து இடப்பகிர்வு, நாடாளுமன்ற தொகுதி பகிர்வு தொடர்பான நிலையில இது போன்ற ஒரு எங்களுக்கு இத்தனை இடம் வேணும், நாங்கள் இத்தனை இடங்கிறதெல்லாம் வந்து இதை வந்து இந்த தொகுதி பங்கீட்டின் போது ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அப்படி இப்படின்னு அவங்க சில செய்திகளை சொல்லுவாங்க. அப்படியாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அனைவருக்கும் நன்றாக தெரியும், மீண்டும் வந்து பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியை பிடித்து விட்டால் இந்த நாடு அடுத்த முறை தேர்தல் நடக்குமா என்பது மட்டுமல்ல, அது வந்து இந்த நாட்டில் ஒரே ஒரு ஆட்சி, அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தான். மாநிலங்களில் மாநில அரசுகள் வந்து மாநகராட்சி அளவுக்கான நிர்வாகமாக மாற்றப்படுவார்கள் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் கோல்வால்கர் கண்ட கனவு, அவர் எழுதிய வழிமுறை. அதை நோக்கி இந்த நாடு போய்விடும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே வந்து வெறும் சிறுபான்மையினர்களுக்கான விஷயம் மட்டும் இல்லை, இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்கவும் மாநிலங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டவும் அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய மக்களாட்சி, அதே போல மதசார்பின்மை, அதே போல சமதர்மம், இவற்றை நிலைநாட்டுவதற்கு ஆட்சி மாற்றம் அவசியம் என்பதை அனைத்து இந்திய கூட்டணி தலைவர்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி வலுப்பெறும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியாவை நிலைநிறுத்தும்.